என்ன பயிரா உள்ளே வரணுமா? சுரண்டிக்கிட்டே இருந்தால் உள்ளே வந்துடலாமா? இந்த பாருடா, நீ செம்மையாக தூங்குவியே. காலையில் படுத்தா சாயந்தரம் 5 மணி வரையும் தூங்கிட்டே இருப்ப. உள்ளே விட்டா வெளியே விட்டாவே கொஞ்ச நேரம் விளையாடுவ. அப்படிதான் சொரணும் சொரண்டு. அதனால் எவ்வளோ முடியுமே சொரணும். அவ்வளோதான். கை வலிக்குதா? தூங்குறதுக்கு சோபா கடையில் வந்து படுத்தா தான் உனக்கு தூக்கம் வருது. சொல்கிறா பைரா, பைரா குட்டி. அங்கேயே கடை, அங்கேயே கொஞ்ச நேரம் விளையாடுவேன் வெளியே. சரி பாய். என்ன கண்ணை உருட்டிட்டு பார்த்துட்டு இருக்கிற? சரி வா. பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டே நாங்கள் திறந்து விட்ருவோமா? அப்புறம் அடே சாமி, உலகமாக அடிப்படா. நாங்கள் நம்பிட்டோம். அடாடாடாடா அடாடாடாடா. சொல்லக்குட்டி, என்னடி இப்படி பார்க்குற? சுரண்டத்தெல்லாம் சுரண்டிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி திருப்பிட்டு நிற்கிற நீ. பாய் பைரா, இங்கே வா. பைரா குட்டி, சரிங்க வா. அம்பா அம்மா திறந்து விட்ற மாடிம்பா. வா சாமி. நீ எங்கே போய் படுக்க போகிறேன்னு எனக்கு தெரியும். பைரா, என்ன படுத்துக்க. உன் கஷ்டப்பட்டுல உட்காந்துருக்க வேண்டாம். தூக்கம் வந்துருச்சுன்னு தானே இந்த சொன்ன கேட்ட. இந்த முடிச்சு எடுத்துறீர நீ. படு. அப்படியே தூக்கம் வராத மாதிரியே நடிக்காத நீ. பத்தியா கொட்டாய் எப்படி வருது பத்தியா? உனக்கு தான் தூக்கம் வந்துருமே 9 மணிக்கு. தூங்குனா சாயந்தரம் தான் எந்திரிக்கிறது.